ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. திருப்பாடல்கள் 139. இறைவார்த்தைகள் 4:5. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றேன். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றேன். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை ஆராதனை செய்கிறோம். தெய்வமே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே முற்றிலும் அதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் என்னுடைய சொல், செயல், அன்றாட நடவடிக்கைகள், மேற்கொள்ளுகிற முயற்சிகள், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், எங்களுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்துள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறீரே அப்பா. உமது திருவுளப்படி, உமது சித்தப்படி ஆண்டவரே நாங்கள் வாழும்போது எங்களுக்கு நிறைவான அருள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. உமது அன்பை எங்களால் சுவைக்க முடிகிறது. உமது இரக்கத்தில் நாங்கள் நலமோடு வாழ முடிகிறது. உமது பேரருளினால் இவ்வுலகின் சாட்சிகளாய் எங்களால் இருக்க முடிகிறது. ஆம், எனக்கு முன்பும் பின்பும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிற வேளையில் பல நிலைகளில் அச்ச உணர்வுகள், பயம், தோல்வியை குறித்த எதிர்மறையான எண்ணங்கள், வாழ்வில் வருகிற கஷ்டங்கள், வாழ்வில் இருக்கின்ற நோய் நொடிகள் என எல்லாவற்றையும் குறித்து நம் மனம் துயரப்பட்டிருக்கிறதா? நம் மனம் வேதனை உற்றிருக்கிறதா? நம் உள்ளம் கலங்கி போயிருக்கிறதா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்ற நல்லாயனாக இருக்கின்றார். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து நீர் இருக்கின்றீர் என்று திருப்பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிறது. உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் என்று சொல்லும்போது, நான் இடறி விடும்போது, நாம் தவறி விடும்போது, தாறுமாறான வாழ்க்கை வாழும்போது, பாவ குழியில் மூழ்கி கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார். அந்த தோல்வியிலிருந்து, பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து இதோ ஆண்டவர் நம்மை தூக்குகின்றார், நம்மை விடுவிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு வியப்பாய் உள்ளது என்று சொல்லும்போது ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அறிந்துள்ள தேவனிடத்தில் நம்மை முழுவதுமாய் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். அவரிடத்தில் சரணாகதியாவோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாய் அடியெடுத்து வைப்போம். ஆமென். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து
உன்னில் வாழ்கின்ற